104 MHz உங்கள் அண்ணா சமுதாய வானொலி. புதிய சமுதாயம் படைப்போம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அண்ணா சமுதாய வானொலி 90.4. இது இந்தியாவின் முதல் சமுதாய வானொலி. இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் விஞ்ஞான் பிரச்சார், அறிவியல் பலகை, தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மையம் ஆகியவற்றோடு நமது அண்ணா சமுதாய வானொலி இணைந்து வழங்கும் அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 6ஆம் பாகம். நுண்ணுயிரிகளை அறிவோம். நுண்ணுயிர்கள் என்று அழைக்கப்படுவது நமது கண்களால் பார்க்க முடியாத அளவுக்கு சிறிய உயிரினங்கள். மண், நீர், காற்று மற்றும் தாவரங்கள், விலங்குகள் மற்றும் மனிதர்களின் உடல்கள் உட்பட பூமியில் உள்ள ஒவ்வொரு வாழ்விடத்திலும் அவை உள்ளன. ஓ, அப்படியா? ஆம், நுண்ணுயிர்கள் நம்ப முடியாத அளவிற்கு வேறுபட்டவை. பாக்டீரியா, வைரஸ்கள், பூஞ்சை, ஆர்க்கியா மற்றும் புரோட்டிஸ்டுகள் உட்பட பல குழுக்களாக வகைப்படுத்தலாம். சரி, பாக்டீரியா பற்றி கொஞ்சம் சொல்லு. பாக்டீரியாக்கள் ஒற்றை செல் உயிரினங்கள் ஆகும். அவை அணுக்கரு இல்லாத எளிய செல்லுலார் அமைப்பை கொண்டுள்ளன. அவை கோள்கள், அதாவது கோக்கை, தண்டுகள், அதாவது பாசிலி, மற்றும் சுருள்கள், அதாவது ஸ்பைருலா போன்ற பல்வேறு வடிவங்களில் வருகின்றன. சில பாக்டீரியாக்கள் நன்மை பயக்கும் மற்றும் ஊட்டச்சத்து மறுசுழற்சி, நைட்ரஜன் சரிசெய்தல் மற்றும் மனித செரிமானம் ஆகியவற்றில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. மற்றவை நோய்களை ஏற்படுத்தும். அப்போ பாக்டீரியாவும் வைரஸும் ஒண்ணா? இல்லை, வைரஸ்கள் தனித்துவமானவை, ஏனெனில் அவை தொழில்நுட்ப ரீதியாக உயிரினங்களாக கருதப்படவில்லை. அவை DNA அல்லது RNAவால் உருவாக்கப்பட்ட தொற்று துகள்கள். வைரஸ்கள் இரட்டிக்க இன்னொரு உயிரணு தேவை. இவை மனிதர்கள், விலங்குகள், தாவரங்கள் மற்றும் பிற நுண்ணுயிரிகளில் கூட பல நோய்களை ஏற்படுத்தும். அப்போ பூஞ்சைனா என்ன? சொல்றேன். பூஞ்சைகளில் ஈஸ்ட்கள், மோல்டுகள் மற்றும் காளான்கள் போன்ற உயிரினங்கள் அடங்கும். அவை யூகாரியோட்டிக் உயிரினங்கள், அதாவது அவை கருவுடன் கூடிய சிக்கலான செல்களை கொண்டுள்ளன. பூஞ்சைகள் கரிம பொருட்களை, அதாவது ஆர்கானிக் மேட்டர்ஸ், உறிஞ்சுவதன் மூலம் ஊட்டச்சத்துக்களை பெறுகின்றன. மேலும் அவை இறந்த உயிரினங்களை சிதைப்பதற்கும் சுற்றுச்சூழல் அமைப்புகளில் ஊட்டச்சத்துக்களை மறுசுழற்சி செய்வதற்கும் முக்கியமானவை. சில பூஞ்சைகள் மனிதர்கள் மற்றும் பிற விலங்குகளில் தொற்று நோயை ஏற்படுத்தலாம். சரி, இன்னும் வேற என்னென்னலாம் இருக்கு? ஆர்க்கியா மற்றும் புரோட்டிஸ்டுகளும் இருக்கு. ஆர்க்கியானா என்ன? ஆர்க்கியா என்பது ஒற்றை செல் நுண்ணுயிரிகள் ஆகும். அவை பாக்டீரியா மற்றும் யூகாரியோட்டுகள் இரண்டிற்கும் ஒற்றுமையை கொண்டுள்ளன. ஆனால் தனித்துவமான மரபணு மற்றும் உயிர் வேதியியல் பண்புகளை கொண்டுள்ளன. சூடான நீரூற்றுகள், ஆழ்கடல் நீர் வெப்ப துவாரங்கள் மற்றும் உப்பு ஏரிகள் போன்ற தீவிர சூழல்களில் அவை செழித்து வளர்கின்றன. உலகளாவிய ஊட்டச்சத்து சுழற்சியில் ஆர்க்கியா முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் அவற்றின் தனித்துவமான உயிரியல் காரணமாக விஞ்ஞானிகள் ஆர்க்கியா மீது ஆர்வமாக உள்ளனர். சரி, புரோட்டிஸ்ட்கள்னா? சொல்றேன். புரோட்டிஸ்ட்கள் என்பது பாக்டீரியா, பூஞ்சை அல்லது தாவரங்களின் வகைகளில் பொருந்தாத யூகாரியோட்டிக் நுண்ணுயிர்களின் பல்வேறு குழுவாகும். இவற்றில் புரோட்டோசோவா, பாசி மற்றும் பிற நுண்ணிய உயிரினங்கள் அடங்கும். புரோட்டிஸ்ட்கள் பல்வேறு சூழ்நிலைகளில் வாழ்கிறது மற்றும் மாறுபட்ட வாழ்க்கை முறைகளை கொண்டுள்ளது. சில புரோட்டிஸ்ட்கள் ஒளி சேர்க்கை திறன் கொண்டவை, மற்றவை ஹெட்ரோட்ரோபிக். பூமியில் உள்ள வாழ்க்கையின்
சிக்கலான வலைகளில் நுண்ணுயிரிகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. பல்வேறு நுண்ணுயிர் இனங்களில் சில இனங்கள் மனித ஆரோக்கியத்திற்கு விலைமதிப்பற்ற கூட்டாளிகளாக இருக்கின்றன. செரிமானத்தை ஆதரிப்பதில் இருந்து நோய் எதிர்ப்பு சக்தியை ஆதரிப்பது வரை நன்மை செய்யும் நுண்ணுயிரிகள் நமது ஒட்டுமொத்த நல்வாழ்விற்கும் சக்தி வாய்ந்த பங்களிப்பாளர்களாக வெளிப்படுகின்றன. அப்போ நல்ல நுண்ணுயிரிகள் இருக்கிறதுனால தான் நாம ஆரோக்கியமா வாழ முடியுது. நேர்களே, இப்ப நாம ஒரு நாடகத்தை கேட்க போறோம். இங்க பாக்டீரியாக்களுக்குள்ள சண்டை நடக்குது. நல்ல பாக்டீரியாக்களும் கெட்ட பாக்டீரியாக்களும் புத்திசாலித்தனமா சண்டை போடுறாங்க. சரி, அப்படி அவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை? வாங்க கேட்கலாம். என் பெயர் லாக்டோபெசிலஸ். நான் ஒரு நல்ல பாக்டீரியா. இங்கு நுண்ணுயிர் முதல்ல நல்ல மற்றும் கெட்ட நுண்ணுயிர்கள் நேருக்கு நேரா மனுஷங்க உடல்ல சேர்ந்து அவங்களோட தாக்கத்தை ஏற்படுத்துறோம். நான் யாருன்னு தெரியுமா? ஸ்ட்ரெப்டோகாக்கஸ். நான் ஒரு கெட்ட பாக்டீரியா. இங்க உண்மையில யார் ஜெயிச்சான்னு நல்லாவே தெரியும். நான் தான் கெட்ட பாக்டீரியா. என்ன போல தீங்கிழைக்கும் நுண்ணுயிர்கள் தான் மனுஷனுக்கு தேவையில்லாத பிரச்சனை கொடுக்கறதுல வல்லுநர்கள். ஆஹா, நீங்க வல்லுநர்னு நீங்க வேணா நினைச்சுக்கலாம். ஆனா எங்களை மாதிரி நல்ல பாக்டீரியா தான் மனிதனோட உடலுக்கும் மனிதனோட நல் வாழ்வுக்கும் பங்காற்றுறோன்றத இங்க நான் ஞாபகப்படுத்துறேன். நான் நல்ல பாக்டீரியா குடும்பத்தை சேர்ந்தவன். நான் செரிமானத்துக்கும் குடலை ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் உதவுறேன். சரி சரி, எல்லாம் கேட்க நல்லா தான் இருக்கு. ஆனா ஒன்று சொல்றேன். என்ன போல தீங்குழைக்கும் பாக்டீரியா தான் மனுஷனுக்கு நோயை கொடுத்து அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துறோம். நீங்க ஹீரோவானா நீங்க இருக்கலாம், ஆனா வில்ல நாங்களே உங்களுக்கு வேலையே இல்லை. ஓ, உங்க கருத்தை நான் புரிஞ்சுக்கிறேன். ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, சமநிலை முக்கியம் தம்பி. தீங்கு செய்யற நுண்ணுயிர்கள் அதிகமா வந்துச்சுன்னா நோய்கள் தான் அதிகமா வரும். அப்போதான் நல்ல பாக்டீரியாக்கள் நாங்க உள்ள வரோம். நுண்ணுயிர் சுற்றுச்சூழலை ஒழுங்குபடுத்துறோம். விஷயங்களை எங்க கட்டுக்குள்ள வச்சு மனித உடலை காப்பாத்துறோம். அப்படியா? எங்க உடல்ல அந்த சமநிலையை நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க? என்கிட்ட ஆரோக்கியமும் சமநிலை சக்தியும் இருக்கு. அது மூலியமா செரிமான சக்தியும் நோய் எதிர்ப்பு சக்தியும் மனித உடல்ல நான் அதிகப்படுத்துறேன். அப்படியா? எப்படி எங்களுக்கு நல்ல நுண்ணுயிர்கள் கிடைக்கும்? தயிர் மற்றும் புளித்த காய்கறியில ப்ரோபயோட்டிக்னு ஒன்று இருக்கு. அதை மனுஷங்க சாப்பிடும் போது அவங்க உடல்ல நல்ல பாக்டீரியாக்கள் அறிமுகமாகுது. இது மட்டும் இல்லாம உங்களோட ஆரோக்கியத்தை நீங்க பாத்துக்கிட்டீங்கன்னா, மன அழுத்தம் இல்லாம கவனிச்சுக்கிட்டீங்கன்னா, நல்ல சுகாதாரத்தை கடைபிடிச்சீங்கன்னா ஆரோக்கியமான நுண்ணுயிர்கள் உங்கள் உடலை பராமரிக்க ஆரம்பிக்கும். ஆமா, குழப்பத்தை ஏற்படுத்த தவிர கெட்ட பாக்டீரியாவா இருக்கிற நீங்க என்ன பண்றீங்க? என்னப்பா என்கிட்ட சமநிலை ஆரோக்கியத்தெல்லாம் பேசிட்டு இருக்க? இந்த இருமல், காய்ச்சல், தும்மல் இதெல்லாம் நான் ஒரு வேடிக்கைக்காக பண்ற ஒரு விஷயம். இந்த அஜீர்ணம், வீக்கம், சோர்வு இதெல்லாம் நான் மகிழ்ச்சிக்காக சும்மா பண்ற விஷயமாக்கும். அச்சச்சோ! ஆனா நீங்க மகிழ்ச்சிக்காக பண்றது மனித உடல்ல பேரழிவை ஏற்படுத்துது. இதனால அவங்க பலவீனம் ஆகுறாங்க, பாதிக்கப்பட்டவர்கள் ஆகுறாங்க. நம்ம உறவு நம்ம அனைவருக்கும் பயன்படணும். அதை உணர வேண்டிய நேரம் இது. இது நம்ம ஒன்னா இணைந்து செயல்பட வேண்டிய நேரம். நம்ம ஒன்னா செயல்பட்டாதான் ஆரோக்கியமான சூழலை உருவாக்க முடியும். ஒத்துழைப்பு அது என் வழக்கமே இல்லையே. உண்மைதான். பலதரப்பட்ட சீரான குடல் நுண்ணுயிரிய பராமரிக்கிறதுனால வெளிப்புறத்துல இருந்து வர தாக்குதலுக்கு எதிராக வலுவான பாதுகாப்பை நம்ம உறுதி செய்யலாம். ஒன்றுபட்டா எந்த சவாலையும் நம்ம சமாளிக்கலாம். நான் ஒத்துக்கணும், அதானே. ஆனா உன் திட்டம் என்ன சதி செய்யற மாதிரி இருக்கே. இதனால எனக்கு என்ன லாபம்? குடல் ஆரோக்கியமா இருக்கிறத கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்களேன். நீங்க உயிர் வாழ்றதுக்கும் பெருகுவதற்கும் ஏற்ற சூழலை உங்களுக்கு வழங்குகிறது. மனித உடல் வலுவாகவும் நன்றாகவும் இருக்கும்போது நீங்க இன்னும் திறம்பட செயல்படுவீங்க. ஒரு ஆரோக்கியமான உடல் குறும்புகள் பண்ண ஒரு நல்ல வாய்ப்பை தரும் எனக்கு. இதை பத்தி நான் கொஞ்சம் யோசிச்சு பாக்குறேன். ஆனா அது எனக்கு நீண்ட கால பயணம் தந்தா மட்டும்தான் நான் பண்ணுவேன். சரி, உங்க நகைச்சுவை முயற்சியை நான் பாராட்டுறேன். ஆனா நான் இங்க நல்ல பாக்டீரியாக்களுக்கு பக்கபலமா இருக்கணும். அதே சமயம் நன்மை மற்றும் தீமை விளைவிக்கும் நுண்ணுயிர்களுடன் இணக்கமான உறவை கொண்டிருப்பது நல்ல ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கான திறவுகோலா தெரியுது. இவங்களை போல தீய நுண்ணுயிர்கள் தான் முழுமையா ஒத்துக்க மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேல உடலுக்கு நாங்க 2 பேரும் ரொம்ப முக்கியம். சரி சரி, ஆனா நீ என்ன ஜெயிஸ்டன் மட்டும் நினைக்காத. அப்பாடா, ஒரு வழியா சண்டை முடிஞ்சுது. அப்போ நல்ல நுண்ணுயிர்கள் இருக்கிறதுனால தான் நாம ஆரோக்கியமா வாழ முடியுது. சரி, நாமளே பேசிட்டு இருக்கோம்.
நுண்ணுயிரி சம்பந்தமான ஒரு செயல்முறையை நமக்கு சொல்ல வராங்க டாக்டர் உத்ரா துரைராஜன் அவர்கள். வாங்க கேட்கலாம். வணக்கம். அண்ணா எஃப்எம் அறிவுக்கு விருந்து வழியா அறிவியல் செய்முறைகள் பலவற்றை உங்களோட பகிர்ந்துக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப சந்தோஷம். குறிப்புகள் எடுத்துக்க பேனா, பேப்பர், செல்போன் இது எல்லாத்தையும் நம்ம நேயர்கள் தயாரா வச்சிருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். நிகழ்ச்சிக்குள்ள போகும் முன் பாதுகாப்பு மிக மிக அவசியம். எந்த ஒரு செய்முறையையும் ஜாக்கிரதையா செய்ய வேணும்ன்றத ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த அறிவியல் ஆராய்ச்சிகளை என்னென்ன விஷயங்கள் பாதிக்குதுன்னு நாம இன்னைக்கு புரிஞ்சுக்க போறோம். பால் தயிராகும் செயல்முறையே நம்ம எடுத்துக்க போறோம். உரை ஊற்றும் தயிரின் அளவு, அதை எங்க வைக்கிறோம், இதெல்லாம் பால் தயிராவதை பாதிக்கும் நிலைகள் அல்லது கண்டிஷன்ஸ். சரிங்களா? எந்த அறிவியல் செய்முறையிலும் ஒரே சமயத்துல எல்லாத்தையும் மாற்றக்கூடாது. சரிங்களா? வேரியபிள்ஸ் சொல்லுவோம். ஒவ்வொரு வேரியபிளும் ஒரு அறிவியல் செய்முறையை எப்படி பாதிக்குதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் தெரிஞ்சுக்கணும்னா ஒரு சில கண்டிஷனை மாற்றுவாங்க, இல்லை ஒரே ஒரு கண்டிஷனை மாற்றுவாங்க, மற்ற எல்லாத்தையும் அப்படியே வச்சுப்பாங்க. இந்த கண்டிஷனை அப்படியே வச்சிடணும், இன்னொரு கண்டிஷனை மாற்றலாம். எல்லாத்தையும் ஒன்றா மாற்றிக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எதனால் என்ன விளைவுன்னு நமக்கு புரியாமல் போயிடும். நான் இப்போ சொல்லும்போது விளங்காமல் இருக்கலாம், நீங்களே இதை புரிஞ்சுக்க போகிறீங்க கொஞ்ச நேரத்தில். முக்கியமாக இந்த எக்ஸ்பெரிமெண்ட் டிசைன் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்குது. அதில் மிகப்பெரிய ஜாம்பவான்கள் யார் தெரியுமா? ஜேசி போஸ், சர் சி வி ராமன். ரெண்டு பேருமே இதில் ரொம்ப ரொம்ப பெரிய ஜீனியஸ். எக்ஸ்பெரிமெண்ட்டை டிசைன் பண்ணுறவங்க, எக்ஸ்பெரிமெண்டல் ஃபிசிஸ்ட் அப்படின்னு பேர். இப்போ நம்மளோட அறிவியல் செய்முறைக்கு என்னென்ன வேணும்னு நம்ம பார்க்கலாமா? ஒரு பாத்திரம், 200 ml பால், 10 ml அளக்கக்கூடிய இல்லை 5 ml அளக்கக்கூடிய சிறிய கப்புகள், 1 ஸ்பூன் தயிர், ஒரு கரண்டி இடுக்கி அல்லது துணி, அப்புறம் ஒரு பெரிய கரண்டி கொஞ்சம் புளி தண்ணி, வினிகர், எலுமிச்சை சாறு, பேக்கிங் சோடா, இதெல்லாம் நமக்கு வேணும். சரிங்களா? மிதமான பால் 5 கப்பில் எடுத்துக்கோங்க. அதாவது 10 ml பால் போதும். ஒரே வெப்பநிலையில் இருக்கணும். நான் என்ன சொல்கிறேன்? ஒரே வெப்பநிலையில் இருக்கணும். இப்போ அதில் கண்ட்ரோல் எது? கரெக்ட், சரியாக சொல்லிட்டீங்க. அதே வெப்பநிலை. ஒன்று சில் பால் கிடையாது, ஒன்று ரொம்ப கொதிக்கும் பால் கிடையாது. எல்லாம் அதே வெப்பநிலையில் இருக்கும் பால். கொஞ்சம் மிதமான வெப்பநிலைன்னு வச்சுக்கலாம். பாலின் அளவையும் கண்ட்ரோல் பண்ணிட்டோம். கரெக்ட், 10 ml வச்சாச்சு. முதல் கப்பில் 1 துளி தயிர், ரெண்டாவதுல 2 துளி, மூன்றாவதுல 3 துளி. இப்படி உரை அளவை அதிகரிச்சுக்கிட்டே போங்க. உரை ஊற்றிய பின் அதே இடத்துல அதே வெப்பநிலையில் 6 இல்லை 7 மணி நேரம் அதே இடத்துல வச்சிருங்க. எதையும் ஆட்டாதீங்க, டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உரையாகும் நேரத்தையும் இப்போ கண்ட்ரோல் பண்ணியாச்சு. ஏன்னா 6 மணி நேரம் இல்லை 7 மணி நேரம் ராத்திரி உரை ஊற்றிட்டு காலையில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. 7 மணி நேரம்னு சும்மா வச்சுக்கலாம். 7 மணி நேரம் கழித்து ஒவ்வொரு தயிரும் எந்த அளவு புளிப்பாக இருக்குன்னு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம், முகர்ந்து பார்க்கலாம். அதனோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ், தோற்றத்தில் வித்தியாசம் இருக்கான்னு பார்க்க முடியும். சுவைக்க வேண்டாம், ஏன்னா சிலருக்கு இந்த புளிப்பு உடம்புக்கு நல்லதில்லை. இதையும் அட்டவணைப்படுத்துங்க. ஸோ என்னென்ன சாம்பிள்னு சாம்பிள் 1, சாம்பிள் 2, சாம்பிள் 3 இப்படின்னு அட்டவணைப்படுத்துங்க. அந்த சாம்பிள் 1ல் என்ன பண்ணியிருக்கோம்? 1 துளி தான் உரை ஊற்றிருக்கும். சாம்பிள் 2ல் 2 துளி தயிரை ஊற்றிருக்கும். இந்த மாதிரி ஒன்னொன்றையும் அட்டவணைப்படுத்துங்க. ஸோ என்ன கற்றுக்கிட்டோம்? உரை ஊற்றும் தயிரின் அளவை வேறுபடுத்துவதால் அதன் விளைவை கண்டுபிடிக்க முடியும், அதை கண்காணிக்க முடியும். இதெல்லாம் எதுக்கு மேடம்? சொல்கிறேன். ஆக்டிவிட்டி 3. உரை ஊற்ற பயன்படுத்தப்படும் தயிரின் அளவு மிக முக்கியம்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? அப்ப தயிரில் உள்ள எது பாலை தயிராக மாற்றுகிறது? அதுதான் தயிரில் இருக்க லாக்டோபெசிலஸ். அரை வெப்பநிலையில் அந்த லாக்டோபெசிலஸ் குட்டி போட்டு அதிகப்படியாகி பாலை தயிரா மாத்துறது. அந்த லாக்டோபெசிலஸ்ன்றது என்ன? அது ஒரு வகை பாக்டீரியா. பால் தயிராக மாறுவதில் என்ன ரியாக்ஷன் இருக்கு? என்ன மாலிக்யூல்ஸ் வேற மாலிகுலா மாறுச்சு? இதெல்லாம் யோசிங்க, கூகுள் பண்ணுங்க, அதிகமாக படிங்க. ஆனால் இதை ஏதோ A+B gives C அப்படின்ற மாதிரி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷனுக்குள்ளே இதை எடுத்துகிட்டு வர முடியாது. ஆனால் இதில் வேதி வினைகள் நிகழ்ந்திருக்கின்றன, வேதி மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கின்றன. அதை உருவாக்கியது யார்? லாக்டோபாசிலஸ்ங்கிற பாக்டீரியா. பல சமயங்களில் நமக்கு வயிற்றுப்போக்கு இருக்கும்போது, இல்லை வீட்டில் இருக்க சின்ன குழந்தைங்களுக்கோ பெரியவங்களுக்கோ வயிற்றுப்போக்கு இருக்கும்போது ஸ்பாரிலாக் அப்படின்னு கொஞ்சம் லாக்டோபாசிலஸ் கொடுப்பாங்க டாக்டர்ஸ். அது நமக்கு என்னன்னு கூட தெரியாது, ஏதோ மருந்துன்னு நம்ம சாப்பிட்டுடுவோம். இது பொதுவாக நடக்கிறது தான். டாக்டர் கிட்ட குழந்தைங்களை கூட்டிட்டு போகும்போதோ இல்லை நீங்கள் டாக்டர் கிட்ட போகும்போதோ அது என்ன அப்படிங்கிறத கேளுங்க. அந்த ஸ்போர்ட்ஸ்னா என்ன, எதுக்காக இந்த லாக்டோபாசிலஸ் நம்ம கொடுத்தாங்கன்னு கேளுங்க.
நீங்க இல்ல படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. என்ன கத்துக்கிறோம் இந்த இடத்துல? எல்லா பாக்டீரியாவும் கெட்ட பாக்டீரியா கிடையாது. பாக்டீரியா என்றாலே கிருமி அப்படின்னு கிடையாது. இதை நாம புரிஞ்சுக்கணும். மீண்டும் இன்னொரு அறிவியல் செயல்பாடு வழியா நாம இணையலாம். நன்றி. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருக்கும் பகுதி அறிவியல் அறிஞர்கள். இன்றைய அறிவியல் அறிஞர்கள் பகுதியில் புகழ்பெற்ற வேளாண் விஞ்ஞானி டாக்டர் MS சுவாமிநாதன் அவர்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மான்கொம்பு சாம்பசிவம் சுவாமிநாதன். MS சுவாமிநாதன் இவர் ஒரு சிறந்த இந்திய விஞ்ஞானி மற்றும் விவசாயவாதி ஆவார். இவர் நிலையான விவசாயம் மற்றும் உணவு பாதுகாப்பு துறையில் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை செய்துள்ளார். 1925 ஆண்டு ஆகஸ்ட் 7 தமிழ்நாட்டின் கும்பகோணத்தில் பிறந்த சுவாமிநாதனின் வாழ்நாள் முழுவதும் விவசாய பணிகளை மேம்படுத்தும் அர்ப்பணிப்பு அவருக்கு இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை என்ற பட்டத்தை பெற்றுத் தந்துள்ளது. அவரது அயராத முயற்சிகள் மற்றும் அற்புதமான ஆராய்ச்சிகள் இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பில் மாற்றத்தக்க தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளன மற்றும் நாடு முழுவதும் உள்ள மில்லியன் கணக்கான விவசாயிகளுக்கு பயனளித்துள்ளன. விவசாயத் துறையில் சுவாமிநாதன் அவர்களின் பயணம் அவரது கல்வி தேடலுடன் தொடங்கியது. மெட்ராஸ் பல்கலைக்கழகத்தில் வேளாண்மையில் இளங்கலை பட்டம் பெற்றார். அதைத் தொடர்ந்து முனைவர் பட்டமும் பெற்றார். கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மரபியல் மற்றும் தாவர வளர்ப்பில் ஒரு வலுவான கல்வி அடித்தளத்துடன் சுவாமிநாதன் இந்திய விவசாயத்தின் எதிர்காலத்தை வடிவமைக்கும் ஒரு குறிப்பிடத்தக்க தொழிலை தொடங்கினார். சுவாமிநாதன் அவர்களின் மிக முக்கியமான சாதனைகளில் ஒன்று 1960களில் பசுமை புரட்சியில் முக்கிய பங்காற்றிய அதிக விளைச்சல் தரும் கோதுமை வகைகளை உருவாக்குவதில் அவர் செய்த முன்னோடி பணியாகும். உள்நாடு மற்றும் வெளிநாட்டு விகாரங்கள் மூலம் அதிக மகசூல் மற்றும் நோய் எதிர்ப்பு சக்தியை வெளிப்படுத்தும் வகைகளை சுவாமிநாதன் அவர்கள் வெற்றிகரமாக உருவாக்கினார். இந்த முன்னேற்றம் இந்தியாவில் உணவு பற்றாக்குறை பிரச்சனையை தீர்க்க உதவியது மற்றும் விவசாய உற்பத்தியை கணிசமாக உயர்த்தியது. சுவாமிநாதன் அவர்களின் முயற்சிகள் உணவு பாதுகாப்பை உறுதி செய்தது மட்டுமல்லாமல் விவசாயிகளின் வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்தியது. கிராமப்புற சமூகங்களில் வறுமை ஒழிப்பில் ஆழமான தாக்கத்தையும் இது ஏற்படுத்தியது. கோதுமை பற்றிய தனது பணிக்கும் கலப்பின அரிசி வகைகளின் வளர்ச்சிக்கும் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை வழங்கினார். அரிசி உற்பத்தியை மேம்படுத்துவது குறித்த அவரது ஆராய்ச்சியானது பல்வேறு காலநிலைகள், பூச்சிகள் மற்றும் நோய்களுக்கு ஏற்றவாறு புதிய வகைகளை உருவாக்க வழிவகுத்தது. இந்த முன்னேற்றம் நாட்டில் அரிசி உற்பத்தியை கணிசமாக மேம்படுத்தியது. உலகின் முன்னணி அரிசி உற்பத்தியாளர்களில் ஒன்றாக இந்தியாவின் நிலையை வலுப்படுத்தியது. அவரது அறிவியல் சாதனைகளுக்கு அப்பால் MS சுவாமிநாதன் அவர்கள் நிலையான விவசாய நடைமுறைகள் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டிற்காக ஒரு உறுதியான வக்கீலாக இருந்து வருகிறார். பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாத்தல், இயற்கை வளங்களை பாதுகாத்தல் மற்றும் விவசாய முறைகளில் சுற்றுச்சூழல் சமநிலையை மேம்படுத்துதல் ஆகியவற்றின் முக்கியத்துவத்தை அவர் வலியுறுத்தினார். நீடித்த விவசாயம் என்பது அதிக மகசூல் தரும் வகைகளை மட்டுமே சார்ந்தது அல்ல என்பதை சுவாமிநாதன் அவர்கள் அங்கீகரித்தார். ஆனால் நீண்ட கால சுற்றுச்சூழல் மற்றும் சமூக தாக்கங்களையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். சுவாமிநாதன் அவர்களின் பார்வையில் அறிவியல் எல்லைக்கு அப்பாற்பட்டது. அவர் சமூக நீதியின் தீவிர ஆதரவாளராக இருந்து விளிம்பு நிலை விவசாயிகள், குறிப்பாக பெண்கள் மற்றும் சிறு தொழில் செய்பவர்களுக்கு அதிகாரம் அளிப்பதில் தீவிரமாக பணியாற்றியுள்ளார். சுய உதவி குழுக்களை நிறுவுதல் மற்றும் சிறு கடன் திட்டங்கள் போன்ற அவரது முயற்சிகள் கிராமப்புற சமூகங்கள் தங்கள் வாழ்க்கை நிலைமைகளை மேம்படுத்தவும் தன்னம்பிக்கை அடையவும் வாய்ப்புகளை வழங்கின. விவசாயத்தின் வெற்றி என்பது தொழில்நுட்ப முன்னேற்றத்தில் மட்டும் அல்ல, சமூக ஏற்றத்தாழ்வுகளை நிவர்த்தி செய்வதிலும் விவசாய சமூகங்களின் நல்வாழ்வை உறுதி செய்வதிலும் உள்ளது என்று சுவாமிநாதன் அவர்கள் உறுதியாக நம்புகிறார். மேலும் MS சுவாமிநாதன் அவர்களின் பங்களிப்புகள் தேசிய மற்றும் சர்வதேச அளவில் அங்கீகாரம் பெற்றுள்ளன. அவர் இந்திய அரசாங்கத்திலும் உலகளாவிய தளங்களிலும் பல்வேறு ஆலோசனை பாத்திரங்களில் பணியாற்றியுள்ளார். சுவாமிநாதன் அவர்கள் விவசாயிகள் மீதான தேசிய ஆணையம் உட்பட பல குழுக்களில் உறுப்பினராக இருந்துள்ளார். மேலும் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு,
மற்றும் உலக வங்கி போன்ற சர்வதேச அமைப்புகளில் தீவிரமாக பங்கேற்றுள்ளார். அவரது நிபுணத்துவம் மற்றும் வழிகாட்டுதல் உலகெங்கிலும் உள்ள அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களுக்கு உதவியது. அவரது விதிவிலக்கான பங்களிப்புகளை அங்கீகரிக்கும் வகையில் MS சுவாமிநாதன் அவர்கள் பல பாராட்டுகளையும் மதிப்புமிக்க விருதுகளையும் பெற்றுள்ளார். குறிப்பிடத்தக்க வகையில் அவருக்கு இந்தியாவின் உயரிய குடிமகன் விருதுகளான பத்மஸ்ரீ, பத்மபூஷன் மற்றும் பத்மவிபூஷன் ஆகிய விருதுகள் வழங்கப்பட்டன. உலக உணவு பரிசு மற்றும் சுற்றுச்சூழல் சாதனைக்கான டெய்லர் பரிசு போன்ற விருதுகள் சுவாமிநாதன் அவர்களின் பணி சர்வதேச அளவில் அங்கீகரிக்கப்பட்டுள்ளதை எடுத்துக்காட்டுகின்றன. சுவாமிநாதன் அவர்களின் வாழ்க்கையில் அவர் செய்த விவசாயிகளுக்கான ஆராய்ச்சி மற்றும் நிலையான வளர்ச்சிக்கான அர்ப்பணிப்பு இந்தியாவின் விவசாய நிலப்பரப்பில் அழிக்க முடியாத முத்திரையை பதித்துள்ளது. நேயர்களே, தொடர்ந்து நாம் கேட்க இருப்பது அறிவியல் செய்திகள். நுண்ணுயிரிகள் என்பது நுண்ணோக்கியை பயன்படுத்தாமல் பார்க்க முடியாத அளவுக்கு சிறிய உயிரினங்கள். அவை பாக்டீரியா, ஆர்க்கியா மற்றும் ஒற்றை செல் கொண்ட யூகேரியோட்களான அமீபா அல்லது பாரமீசியம் போன்ற கருவை கொண்ட செல்கள் போன்றவை அடங்கும். சில நேரங்களில் வைரஸ்களையும் நுண்ணுயிரிகள் அப்படின்னும் அழைக்கிறோம். நுண்ணுயிர்கள் பலவிதமான வடிவங்களில் இருக்கு. தண்டுகள், உருண்டை, காக்ஸ்ட்ரூ வடிவங்களில் கூட நுண்ணுயிர்கள் இருக்கு. பெரும்பாலும் அவை அனைத்தும் ஒரே அளவில் உள்ளன. சில மற்றவைகளை விட சற்று பெரியதாகவும் சில மற்றவற்றை விட சிறியதாகவும் இருக்கும். சில நேரங்களில் அவற்றை நுண்ணோக்கியின் கீழ் பார்க்க நாம் ஒரு கரையை பயன்படுத்தினால் மட்டுமே அவை நம் கண்களுக்கு தெரியும். சரி, நம்ம நுண்ணுயிர்களை விலங்குகள் என்று சொல்லலாமா? இல்லை, நுண்ணுயிர்கள் ஒற்றை செல் உயிரினங்கள். அப்போ நுண்ணுயிர்கள் எல்லாம் பாக்டீரியாவா? இல்ல, பாக்டீரியாக்களும் நுண்ணுயிர்கள். ஆனால் அனைத்து நுண்ணுயிர்களும் பாக்டீரியாக்கள் அல்ல. ஓ, அது எதெல்லாம் சாப்பிடும்? எல்லாத்தையும். ஒன்றை ஒன்று, சூரிய ஒளியை, நைட்ரஜனை, கந்தகத்தை, ஏன் நமக்குள்ள இருக்கிற செல்லுலோஸ் போன்ற நம்மால் உடைக்க முடியாத சில ஊட்டச்சத்துக்களையும் அவை சாப்பிடும். நுண்ணுயிர்கள் தான் முதலில் உருவானதா? ஆம், 3.5 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு. அவைதான் கடைசியாகவும் இருக்கும். நுண்ணுயிர்கள் மீண்டும் இந்த பூமியை தங்களுக்கென ஆக்கிரமித்துக் கொள்ளும். நுண்ணுயிர்களுக்கு DNA உள்ளதா? ஆம், பொதுவாக நமக்கு இருக்கும் அதே மூலக்கூறு விதிகள் தான் அவற்றுக்கும். இந்த நுண்ணுயிர்களுடன் நாம் வம்சாவளியை பகிர்ந்து கொள்கிறோம் என்பது DNA வரிசைகளை பார்ப்பதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. நாம் அனைவரும் ஆர்க்கியா, பாக்டீரியா மற்றும் அனைத்து யூகேரியோட்களுடன் தொடர்புடையவர்கள். நாம் அனைவரும் ஒரு பொதுவான மூதாதையர் மூலம் ஒருவருக்கொருவர் தொடர்புடையவர்கள். மேலும் DNA வரிசைகள் மூலம் அதை தெளிவாக காட்ட முடியும். நுண்ணுயிர்கள் நகருமா? அவர்கள் நகர்வதில் வல்லவர்கள். பிலோவைப்ரோ என்னும் நுண்ணுயிர் அதன் அளவுடன் ஒப்பிடும்போது பூமியில் வேகமாக நகரும் உயிரினமாக இருக்கலாம். இது வினாடிக்கு 60 மைக்ரோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியது. இது அதன் நீளத்தை 600 மடங்கு அதிகமாக்கும். நுண்ணுயிர்களுக்கு பெயர்கள் உள்ளதா? 8000 அல்லது 9000 பாக்டீரியாக்கள் மட்டுமே சரியான அறிவியல் பெயரை கொண்டுள்ளன. நேயர்களே, நுண்ணுயிர்கள் நமது கிரகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அவை ஊட்டச்சத்து சுழற்சி, சிதைவு மற்றும் ஆக்சிஜன் உற்பத்திக்கு பங்களிக்கின்றன. உணவு உற்பத்தி, எடுத்துக்காட்டாக நொதித்தல் மற்றும் நுண்ணுயிர் எதிர்ப்பிகளின் உற்பத்தி போன்ற தொழில்முறை பயன்பாடுகளையும் அவை கொண்டுள்ளன. இருப்பினும் சில நுண்ணுயிர்கள் மனிதர்கள், விலங்குகள் மற்றும் தாவரங்களில் நோய்களை ஏற்படுத்தும். இது குறிப்பிடத்தக்க ஆரோக்கியம் மற்றும் பொருளாதார விளைவுகளுக்கு வழிவகுக்கும். நன்மை பயக்கும் நுண்ணுயிர்கள் மனித ஆரோக்கியத்தில் ஆழமான பங்களிப்பை தொடர்ந்து வெளிப்படுத்தி வருகின்றன. செரிமானம் மற்றும் ஊட்டச்சத்து உறிஞ்சுதலை மேம்படுத்துவது முதல் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை ஒழுங்குபடுத்துவது மற்றும் மனநலனில் செல்வாக்கு செலுத்துவது வரை அவர்களின் பங்களிப்பு பெருகிய முறையில் அங்கீகரிக்கப்பட்டிருக்கின்றன. மனிதர்களுக்கும் நன்மை பயக்கும் நுண்ணறிவுகளுக்கும் இடையிலான கூட்டாண்மையை தழுவுவது ஒரு விஞ்ஞான வெளிப்பாடு மட்டுமல்ல, மனித ஆரோக்கியத்தையும் நல்வாழ்வையும் மேம்படுத்துவதற்கான ஒரு படியாகும். நேயர்களே, இதுவரை நீங்கள் கேட்டது அறிவுக்கு விருந்து நிகழ்ச்சியின் 6ஆம் பாகம்.
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நாங்க நம்புறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம். தொடர்ந்து கேளுங்கள் உங்கள் அண்ணா சமுதாய வானொலி 90.4 மெகாஹெர்ட்ஸ். நன்றி, வணக்கம். இது அறிவுக்கு